வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹையர் இன்வெர்டர் ஏசியை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான். இதில் ஒயரிங் மாறிடுச்சுனாலோ ஒயரிங் இஷ்யூ, கம்யூனிகேஷன் இஷ்யூ, அதை பற்றின டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே புரியும். இதில் கம்ப்ளீட்டாக நான் என்னென்ன இஷ்யூ வரும், என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதுவும் சேர்த்துருக்கேன். அப்படியே எரர் கோட் லிஸ்ட்டும் இதில் இருக்குது. டோட்டலாக ஹையர் போர்டுக்கு என்னென்ன எரர் கோடு வரும், அதுக்கான எரர் கோட் லிஸ்ட்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஹையர் போர்டு. இந்த ஹையர் போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அவுடோர் சுத்தமாக டெட்டுன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஆனே அவ்வளோ E7 எரர். E7ங்கிறது இன்டோர் டு அவுடோர் கம்யூனிகேஷன் எரர். இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவங்க எடுத்துகிட்டு வரல, அதுக்கு பதிலாக நம்மள்ட்ட இருந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இன்டோர் ஃபேன் மோட்ரு மேட்ச் ஆகலனாலும் அவுடோர் ஆன் ஆகாது. பார்த்தீங்கன்னா இன்டோர் ஃபேன் மோட்ரு இது நம்ம மல்டிபர்பஸ்க்காக எல்லா ஜாக்கும் போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் 3-4 இது மாடலுக்கு போட்டுக்கிற மாதிரி எல்லாமே ஒரே மோட்டரை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இதாக வருதுன்னு. அவுடோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், அவுடோர் கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓடுது, ஆன் ஆகிடுச்சு. இது ஏதாவது மேட்ச் ஆகலைன்னா எரரும் காட்டாது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் எரர் காட்டாது, லேட்டாக தான் எரர் காட்டும். ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனா கூட சுத்தமாக எரர் காட்டாது. ஃபேன் மோட்ரு மேட்ச் ஆகலனாலும் அவுடோர் ஆன் ஆகாது. இதில் ஃபேன் மோட்ரு எதுவும் ப்ராப்ளம்னாலும் அவுடோர் ஆன் ஆகாது. எரர் அவ்வளோ சீக்கிரத்தில் காட்டாது, லேட்டாக தான் காட்டும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். பாருங்கள், ஃபேன் மோட்ரு இப்போ கம்ப்ரஸர் நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி. இந்த எல்இடி எரிஞ்சதுன்னா போர்டுக்கு பவர் வருது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏசி வோல்டேஜ் உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். இந்த எல்இடி எரிஞ்சால் தான் உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த எல்இடி எரியல அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எஸ்எம்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டயோடு ஒன்று இருக்கும். இந்த டயோடு அடிக்கடி வீணாக போகும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த டயோடு அடிக்கடி வீணாக போகும் எஸ்எம்பிஎஸ்ல. அது மாற்றினா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். ஹையர் போர்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியாது. இந்த டயோடு ப்ராப்ளம் இருந்தது, எஸ்எம்பிஎஸ்ல இந்த டயோடு அவுட்புட் டயோடு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த லைட் எரியாது. இந்த லைட் எரியலைன்னா நீங்கள் இந்த இதை செக் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எம்பிஎஸ்ல ப்ராப்ளம் வரலாம், இல்லை இந்த டயோடில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரும். இப்போ இதை மாற்றியாச்சு, இப்போ ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓடிக்கிட்டு இருக்குது போர்டு. இது கம்யூனிகேஷனு. ஃபஸ்ட்டு நியூட்ரலு, 2வது லைனு, 3வது கம்யூனிகேஷன். சப்போஸ் ஒயரை மாற்றி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்இடி எப்படி எரியுதுன்னு பாருங்கள். எல்இடி இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிளிங்க் ஆனிச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அவுட்டோர் போர்டு ஆன் ஆகுது, எல்லாமே ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த எல்இடி நீங்கள் லைன் நியூட்ரலோ இல்லை ஒயரிங்கோ ஏதோ மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா எப்படி ரியாக்ட் ஆகுது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹையர் போர்டில் கண்டுபிடிக்கிறது, ஒயரிங் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஹையர் போர்டில் ஈஸியாக இந்த எல்இடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இது மோட்டரோட ஃபீட்பேக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஓடுது, ப்ரெஷர் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. லோ ஸ்பீடில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இப்போ லோடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்சார் தான் வரும். ஒரு காயில் சென்சாரும் ஒரு அவுட்டர் ஏரியா சென்சார் மட்டும்தான் வரும். மொத்தமே 2 சென்சார் தான் இந்த மாடலில். இது அவுட்டர் ஏரியா சென்சாரு, இது காயில் சென்சார். மொத்தமே ரெண்டு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடலில் 3 வரும், இதில் 2 வரும். இதே ஹையரில் 3 உள்ளதும் இருக்குது. பாருங்கள், நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ரெஷர் தள்ளுது. இன்டோர் ஃபேன் மோட்டர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கம்ப்ரஸர் லோட் ஆகுது. இது எம்டியில் இருக்கிறதுனால கம்ப்ரஸர் நாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுறதுனால. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டேன். லைட் ஆனால் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கம்யூனிகேட் ஆகிறதுனால இதில் அவுட்டோரில் எந்த ஒரு இண்டிகேஷனும் காட்டாது. இந்த மாதிரி ஸ்டெடியாக எரியணும். 2 லைட்டும் எரிஞ்சதுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கம்யூனிகேஷன் லைனை இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் கம்யூனிகேஷன் லைனு. இங்கே அவுட்டோரில் எடுத்துட்றேன். பாருங்கள், அவுட்டோரில் கம்யூனிகேஷன் லைனை எடுத்துட்டேன். கம்யூனிகேஷன் லைனை எடுத்த உடனே இங்கே பாருங்கள், எல்இடி பிளிங்க் ஆகிறது நின்றுடுச்சு. இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அவுட்டோர் போர்டு இதாகிடுச்சு பாருங்கள். ரிலே எங்கேஜ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இதாகிடுச்சு. இப்போ திருப்பி அந்த இதை கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெடியாக எரிஞ்சது, இப்போ நல்லா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள்.
கம்யூனிகேஷன் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே லைன் நியூட்ரலாக மாற்றி கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். டோட்டல் பவர் ஆஃப் பண்ணிட்டேன். அவுடோரில் இன்னும் சார்ஜ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes வந்து சார்ஜ் நிற்கும். இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல், ரெண்டாவது லைனு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லைனு, ரெண்டாவது நியூட்ரல் கொடுத்துட்டேன். இப்போ மாற்றி கொடுத்துருக்கேன். அவுட்டோர் போர்டு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு பாருங்கள். அவுட் ஆகிடுச்சு. இது மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் சார்ஜ் இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ பவரை கொடுத்துட்டேன். போர்டு ஆன் ஆகிடுச்சு. இன்னும் அவுட்டோர் போர்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் அவுட்டோருக்கு சப்ளை போகும். இந்த மாடலில் போட்ட உடனே சப்ளை போகாது. இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிக்கெட் ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 24 சப்ளை வந்துருச்சு. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் போர்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த லைட்டை பாருங்கள், க்ளோ ஆகுறது. க்ளோ ஆகிறத பாருங்கள். கண்டினியூவாக க்ளோ ஆகாது. கொஞ்சம் நேரம் க்ளோ ஆகிட்டு அப்படியே நின்றும். உங்களுக்கு வந்து அது வந்து க்ளோ ஆகிறது வந்து ரொம்ப ஃப்ளிக்கரிங் தெரியுது. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு அப்நார்மலான ஃப்ளிக்கரிங் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி தெரிஞ்சுது அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஃப்ளிக்கரிங்காகவே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்ததுன்னா லைன் நியூட்ரல் வந்து நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். அவுட்டோர் ஆனே ஆகாது. இன்டோர் மோட்ரு ஓடுது. இன்டோர் ஓடுது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் வந்து டெம்பரேச்சரும் காட்டுது, எரரும் காட்டாது. அவுட்டோர் ஆன் ஆகாது. ரொம்ப நேரம் கழித்து ஒரு 1/2 hour 20 minutes இல்லை 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா E7 எரர் வந்துட்டு மறுபடியும் கட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே இன்வெர்ட்டர் போர்டை பொறுத்த வரைக்கும் லைனுக்கு லைனு, நியூட்ரலுக்கு நியூட்ரலு, சிக்னலுக்கு சிக்னல் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் ஒர்க் ஆகும். மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் மாற்றி கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இன்டோர் போர்டு ஆஃப் பண்ணிட்டேன். டோட்டல் பவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூட்ரலு, ரெண்டாவது லைனு, ஃபஸ்ட்டு நியூட்ரல். கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கொடுத்துட்டேன். இல்லை இப்போ நியூட்ரலு, லைனு, கம்யூனிகேஷன். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனு ரிலேலேருந்து அவுட் ஆகிறது வந்து லைனு ப்ரௌன் ஒயரு. அதேமாதிரி நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நியூட்ரல் ரெண்டுத்துக்கும். இது வந்து கம்யூனிகேஷன் தனியாக கொடுத்துருக்கோம். மூணுமே இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி க்ளோ ஆகுதுன்னு. இப்போ இன்டோர் போர்டை ஆன் பண்ணியாச்சு. அவுட்டோர் போர்டும் ஆன் பண்ணிட்டேன். இந்த லைட் இன்னும் எரியலை. அவுட்டோர் ஆன் ஆகணும் பாருங்கள். அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. இந்த இதுவும் ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ எப்படி பிளிங்க் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பிளிங்க் ஆகணும். உங்களுக்கு போன தடவை எவ்வளோ வேகமாக ஃப்ளிக்கரிங் இருந்தது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்ட். அது போன தடவைக்கு இந்த தடவைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்டோர் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 3 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். பாருங்க, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. மோட்ரு ஓடிட்டு இருக்கு. ப்ரெஷர் தள்ள ஆரம்பிச்சிச்சு. லோ ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று கேஸில் லோடில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் இது வந்து ஒயரிங் மாற்றி கொடுத்தீங்கன்னா இதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஒயரிங் எதுவும் மாறி இருக்கா, என்ன பிரச்சனை ஏதுன்னு. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகலாம், சுத்தமாகவே இந்த லைட் எரியாது. அவுட்டோர் போர்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.